விருத்த சேதனம் செய்தாலே ஒழிய, நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தாலே ஒழிய, அதே போல் சுத்திகரிப்பினுடைய முறைமைகளை கடைபிடித்தாலே ஒழிய நீங்கள் ரட்சிக்கப்படவே மாட்டீங்கன்றாங்க. ஒரு ரட்சிக்கப்படணும்னா விசுவாசம் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை மட்டுமல்ல, நியாயப்பிரமாணம் வேண்டும், விருத்த சேதனம் வேண்டும், சுத்திகரிப்பு வேண்டும். இப்படி தான் அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்தது என்ன? நீ ரொம்ப பரிசுத்தவான் தான், ஆனால் உனக்கே ரட்சிப்பு எப்படி வரணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தினால தான் வரும். அதனால் முடியாதுங்கிறார். யூதர்களுக்கு மட்டுமல்ல சுவிசேஷம், யூதர்கள் மூலமாக சகல ஜாதிகளும், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி 12வது அதிகாரம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோமே, அது நிறைவேற வேண்டும் என்றால் அது நிச்சயமாக எல்லா ஜாதிகளுக்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியுது. ஒரு பிரச்சனை, அது இறையியல் பிரச்சனை. அந்த பிரச்சனையை எல்லாரும் சபையில் உள்ள அந்த சிண்டிலிருந்து அந்த பெருசு வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்க. இல்லை இது எங்களுக்குள்ள பிரச்சனை, நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம்லாம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த சால்வேஷன் டிவி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சியில் நாம் அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை எப்படி பாதுகாத்தார்கள், உள்ளே இருந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது அந்த நாட்களில். அதாவது பரிசேய கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் விருத்த சேதனம் செய்தாலே ஒழிய, நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தாலே ஒழிய, அதே போல் சுத்திகரிப்பினுடைய முறைமைகளை கடைபிடித்தாலே ஒழிய நீங்கள் ரட்சிக்கப்படவே மாட்டீங்கன்றாங்க. எவ்வளோ பெரிய ரட்சிக்கப்படவே மாட்டீர்கள், பெரிய ரொம்ப குண்டை தூக்கி போட்ட மாதிரி போடுறாங்க. ஒரு ரட்சிக்கப்படணும்னா விசுவாசம் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை மட்டுமல்ல, நியாயப்பிரமாணம் வேண்டும், விருத்த சேதனம் வேண்டும், சுத்திகரிப்பு வேண்டும். எல்லாத்தையும் நிறைய போட்டாங்க. கிரேஸ் அண்ட் ஃபெய்த் ப்ளஸ் 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 ப்ளஸ், இப்படி தான் அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்தது என்ன? கிரேஸ், ஃபெய்த், தட்ஸ் ஆல். கிரேஸ் அலோன், ஃபெய்த் அலோன். ஆமாம், அவ்வளோதான். கிரேஸ் அலோன். தயவுசெய்து இந்த கலாத்தியருடைய நிருபத்தை நம்ம வாசிக்கலாம். கலாத்தியருக்கு, ஏன்னா கலாத்தியருடைய நிருபமும், அதாவது இந்த 2வது அதிகாரம் முக்கியமாக, அடுத்ததாக இந்த 15வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒன்றாக இருக்குது. கலாத்தியருடைய நிருபம் 2வது அதிகாரம் 11 முதல் 17 வசனத்தை 16 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 17 கூட வாசிக்கலாம், அல்லது 16 வரைக்கும் தான் கரெக்டாக இருக்கும். கலாத்தியர் 2:11 முதல் 17 தயவுசெய்து வாசிங்க. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடே எதிர்த்தேன். எப்படி எனில், யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவர் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். என்ன சொல்கிறாங்க? மாயம் பண்ணினார்கள் எழுதுறாரு. மாயம் பண்ணாங்கன்னா வேஷம் போட்டாங்கன்னு. ஆமாம், இது வரைக்கும் மாயமால சாப்பாடை வச்சுக்கின்னு முன்னுந்துக்கிறாங்க. சாப்பிட்டியா? ஜானி ஜானி எஸ் பாப்பா தாங்க. ஓகே, கோ ஹெட். மாயம் பண்ணினான். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். ஆமாம், நல்ல மனுஷன், அவர் நல்லவன் சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ஆனால் பாருங்க எவ்வளவு, அதாவது நம்ம ஆளுங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற நடக்கணுமே. இல்லை என்னது? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேக்ஸ் மென் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஆமாம், அந்தந்த சூழ்நிலையில் வந்தால் தான் எப்படி இருக்காங்கன்னு தெரியும். அது நல்ல மனுஷன் தான், ஆனால் அவனுடைய இழுப்பும் அவ்வளோது. இழுப்புண்டு போனான், அவர் போக மாட்டான், இஸ்துக்குன்னு போயிட்டாங்க. ஆமாம், வழுத்திக்குன்னு போயிட்டாங்க. ஓகே, இழுப்புண்டு போனான், இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது. என்ன சுவிசேஷத்தினுடைய சத்தியத்திற்கு எப்படி நடக்கலை? அவங்க ஏற்றபடி நடக்கலை. என்ன நடக்கலை? கர்த்தர் அவர்களை பரிசுத்தமாக்கி இருக்க நீ எப்படி அவங்கள அசுத்தம் சொல்லலாம்? சுவிசேஷத்தினாலே அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கா. இதைத்தானே பேதுருக்கு ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தமாக்கினவங்களே நீ சுத்தமாக்கினவங்களே. இதுதான் முன்னாடி 3 தடவை அடித்து சொல்லி இருக்கிறாரு. எப்படி நீங்கள் செய்யலாம்? சத்தியத்துக்கு ஏற்றபடி நடக்காது நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் கையை பிடிச்சி தனியாக கூப்பிட்டு போய் சொல்லியிருக்கலாமே அவரை. இல்லை, கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போய் பர்சனலாக, பிரதர் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, பிரதர் பிரச்சனை சின்ன பிரச்சனை கிடையாது, பிரச்சனையே நீ உள்ள எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தருடைய பந்தியில் நீ செஞ்சிட்ட.
1 கொரிந்தியரில் எழுதும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி அபாத்திரமாக புசித்து பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதில்லை. கர்த்தருடைய சரீரம் என்ன, சபைனா என்னன்னு உனக்கு தெரியலை அப்படிங்கிறார். சபையினுடைய தாத்பரியத்தை தெரியாதனால, அதனால் நீ எதை வெளிப்படையாக தப்பு செஞ்சாயோ அதை வெளிப்படையாக தான் கண்டிக்கணும். வெளிப்படையாக தான் கண்டிக்க வேண்டியது. கண்டும் காணாதல் போன்ற போயிடணும் பிரதர். நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படி கண்டும் காணாத மாதிரி போயிடும் அப்படின்னு. பட்டும் படாமல் பேசணும். கம்பும் உடையக்கூடாது, பாம்பும் சாகக்கூடாது. அப்படி அடிக்கணும். அதே மாதிரி நீங்கள் 1 கொரிந்தியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விபச்சாரத்தை குறித்து பேசும்பொழுது ரொம்ப தெளிவாக பேசுகிறார், ஓப்பனாக பேசுகிறார். ஏன்னா அந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரிகிறதுனால இதை ஓப்பனாக பேசியே தான் ஆகணுங்கிறார். மூடி மறைச்சி பேசுறதுல. ஏன்னா இதை குறித்து நீங்கள் கண்டிக்கவும் இல்லை, பெருமை பாராட்டுகிறீர்கள். என்ன பெருமை பாராட்டுருப்பாங்க, ஏன் அவன் எப்படித்தான் இருந்தாலும் சர்ச்சுக்கு கொடுத்துட்றான பத்தியா அப்படின்னு இருப்பாங்க. சர்ச்சுன்னு சொன்னோன்னா ஓடி செஞ்சிடறாரு பத்தியா, அதை நம்ம பார்க்கணுமையா அப்படின்னு. அவர் தானே சர்ச்சை கட்டி கொடுத்தாரு. அவர் தான் சர்ச்சையே கட்டி கொடுத்தாரு. என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னா தாவீதே தப்பு பண்ணலையா இப்படிதான் சுவிசேஷத்தை கேட்டோன்னா எல்லாருக்கும் முன்பதாக சொன்னார். இவர் ரொம்ப தெளிவாக அவர் சொல்றார், நேருக்கு நேராக பேசுறாரு. மறைமுகம் வாசி. யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? நேராக கேட்கிறார், நீ எப்படியா கட்டாயம் பண்ணலாம்? அதுக்கு அடுத்ததாக புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல். நல்லா கவனிங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, புறஜாதியார் பிறந்த பாவிகளாய் இராமல். இது அவருடைய வார்த்தை கிடையாது, நீ அப்படி சொல்ற. புறஜாதியாரில் பிறந்தவன்லாம் யாரு? பாவின்னு நீ சொல்ற. ஆனா என்னது? சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். என்ன சொல்றாரு? நீ ரொம்ப பரிசுத்தவானியா? என்ன சொல்றாரு? தடையை கொடுத்து அடிக்கிறதுங்கிறது தான், அல்ல ஊதி கடிக்கிறது. என்ன சொல்ற? நீ ரொம்ப பரிசுத்தவான் தான். ஆனால் உனக்கே ரட்சிப்பு எப்படி வரணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தினால தான் வரும். நீ பின்பற்றக்கூடிய இந்த எல்லா நீதிமுறைகளும் தப்பு, அதனால முடியாதுங்கிறார். நீ பரிசுத்தவானுக்கே நியாயம் வேணும்னா உனக்கு என்ன வேணும்? கர்த்தருடைய கிருபை தான் வேணும். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு? வாசிங்க. நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. ரொம்ப அழுத்தம் திருத்தமாக, நீ நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே நீனா இருந்தாலும் சரி அல்லது புறஜாதியாராக இருந்தாலும் சரி எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுகிறது இல்லையே. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படுகிற நீனும் நானும் இப்போ சபையை பிரித்து ஒரு பாவிகளாக காணப்படுவோம் என்றால், அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? திரும்ப நீங்கள் எல்லாம் பிரியும்படியாக உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்துருக்கிறாரா? இல்லையே, அப்படி செய்ய முடியாதே. கலாத்தியாவில் நடந்தது என்ன? பேதுரு அந்தியோகியாவுக்கு போய் புறஜாதியாருடைய சகஜமாக ஐக்கியப்பட்டார். விசேஷமாக கர்த்தருடைய பந்தியில் அவர்களோடு கூட புசித்திருக்கிறார். யாக்கோபிடத்திலிருந்து சில பரிசேய பிரிவு கிறிஸ்தவர்கள் அந்தியோகியாவுக்கு வருகிறாங்க. இதை யாக்கோபு அனுப்புனாரா அப்படின்னு பார்த்தா 15வது அதிகாரம் 24வது வசனத்தில் தான், ஐயா எனக்கு தெரியவே தெரியாது இங்கே போனது அப்படிங்கிறாரு. இது ஒரு கூட்டம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பெரிய பாஸ்டர்கிட்டேருந்து வர்றோம், நீங்கள் பிஷப் அனுப்புனாருன்னு சொல்லி தெரிவாங்க. புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆமாம், அதில் சர்டிஃபிகேட்லாம் கொண்டுகிட்டு வருவாங்க. அவரோட நின்று ஃபோட்டோ எடுத்துருவாங்க. ஃபோட்டோ ஷாப் பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க இல்லை ஃபோட்டோ ஷாப்பே பண்ணியிருப்பாங்க. ஆனால் யாக்கோபின் பெயரை உபயோகிக்கிறார்கள். பெரிய பாஸ்டர் சொன்னார். உடனே பேதுரு பயந்து புறஜாதியாரை விட்டு விலகினது மட்டுமல்ல, அவர்களோடு கர்த்தருடைய பந்தியில் சேரவும் இல்லை. ஆராதனைக்கு வந்தது மட்டுமல்ல, பந்தியிலையும் சேரலை. இதை பார்த்து மற்ற யூதர்களும் பேதுருவோடு மாயம் பண்ணினார்கள். பர்னபாவும் மாயத்தில் எழுப்புண்டார். இப்போ பவுலடியார் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? சுவிசேஷத்தை காக்க வேண்டுமென்றால் நேரடியாக அவர் ஒரு பெரிய தூணாக எண்ணப்பட்ட அந்த அப்போஸ்தலருக்குமே இவர் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பவுலடியார், இதுதான் பவுலடியாருக்கு ஒரு சிறப்பான ஒரு வெளிப்பாடு.
சபையை எப்படி கட்ட வேண்டும், சபையானது எப்படி யூதர்களுக்கு மட்டுமல்ல சுவிசேஷம், யூதர்கள் மூலமாக சகல ஜாதிகளும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி 12வது அதிகாரம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோமே, அது நிறைவேற வேண்டும் என்றால் அது நிச்சயமாக எல்லா ஜாதிகளுக்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியுது. ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்க. இதுதான் நீங்கள் எபேசியர்கள் 2வது அதிகாரம் 18வது வசனத்துலேருந்து 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, இதை தான் அவர் சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் புறஜாதியாரும் எல்லாருமே நீங்கள் தேவனுடைய வீட்டாராய் ஒரே ஆசீர்வாதம் ஒரே சரீரத்தினுடைய பங்காளிகளாய் நீங்கள்லாம் இருக்க வேண்டும். பெரிய ரகசியங்கிறார். அந்த ரகசியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்கிறார். இவர்கள் சுவிசேஷத்திற்கு ஏற்றபடி சரியாக நடக்கவில்லை. என்ன பிரச்சனைன்னு பாருங்க. முக்கியமான பிரச்சனை என்ன? சுவிசேஷத்திற்கு ஏற்றபடி சரியானபடி அவங்க நடக்கலை. அது ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? இறையியல் படி அவங்க தப்பு செஞ்சது. அவங்களுக்கு சத்தியமே தெரியலைங்கிறார், சுவிசேஷமே தெரியலை அவங்களுக்கு, அதுபடி நடக்கலை, ப்ராக்டிக்கல் தியாலஜி இல்லைங்கிறார். ஓகே. ரெண்டாவது என்ன சொல்லு, மாயம் பண்ணினார்கள், அவருடைய மாயத்தில் இழுப்புண்டார்கள். ரெண்டாவது என்ன பிரச்சனை? நீதி நெறிமுறைப்படி கிடையாது. மற்றவங்களை மனதை மயக்கி நீங்கள் நடத்திருந்தீங்கன்னா புத்தியை மலிக்கி செய்திருக்கலாம் ஒன்று, மனதை மயக்கி இன்னொன்று செய்யுங்க. நீதி நெறி கிடையாது. மாயம் பண்ணதால் என்ன, ஏமாத்து வேலை பண்ணியிருக்கிற அப்படின்றார், அதுவும் தப்பு. மூன்றாவதாக என்னன்னா பயந்து அப்படின்னு இருக்கு, மற்றவர்களுக்கு பயந்து. ஆக மன நிச்சயத்தினால நீங்கள் செய்யலை. எதில் செஞ்சுருக்கீங்க? யூதர்களுக்கு பயந்து தான் அதை செஞ்சுருக்காங்க. அப்படின்னா என்ன? விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. மன நிச்சயத்தின்படி நீங்கள் செய்யலை, நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய வேத சத்தியத்தின்படி செய்யலை, அதற்கு அடுத்ததாக நீதி நெறியின் முடியும்படியும் செய்யலை, அல்லது மன உறுதியின்படியும் செய்யலை. இவ்வளோ காரியங்களுக்கு இப்போ இவ்வளவு காரியத்தையும் பவுலடியார் அங்கே சொல்லியிருக்கணும். இதுதான் ஏன் நடந்துச்சு. என்ன நடந்தது? கர்த்தர் உங்களுக்கும், அதாவது நமக்கும் அவர்களுக்கும் ஒரே பாதையை தான் வச்சுருக்கிறார். என்ன பாதை? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவ்வளவுதான். நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லலை, தானம் தர்மத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லலை, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசம் எப்படி நமக்கு நமக்கு வந்துடுது? கர்த்தருடைய கிருபையினாலே, அவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு கொடுக்கு. எனக்கு சுவிசேஷத்தினாலே கிடைச்சிருக்கு. அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்தால் அவன் ரட்சிக்கப்படுகிறான். இவ்வளவுதான். இதை நீங்கள் செய்யவே இல்லைங்கிறார் இந்த பகுதியில். இதுதான் இந்த பகுதியில் நடந்தது. 15வது அதிகாரத்துக்கு வாங்க. என்ன செய்யறாரு? 15வது அதிகாரத்தில் 1வது வசனம் வாசிப்போமா? யூதேயாவில் இருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். 2வது வசனம் வாசிங்க. அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்து நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்துக்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அப்படி போகும்போது என்ன செய்றாங்க? சபையால் வழி அனுப்பப்பட்டு பெனிக்கேயுடைய சமாரியா நாடுகளிலே வழியாக போகிறாங்க. போகிற வழியில் என்னன்னு சொல்கிறாங்க? புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். நீங்கள் கொஞ்சம் அந்த கான்ட்ராஸ்ட் தெரியுதா? அங்கே பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தங்க, இல்லையா? வரட்டுன்னா இவனை பார்த்துக்கலான்னு பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கான். இவங்க அதே நிகழ்ச்சியை சொல்லிக்கிட்டு எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக போகிறாங்க. எப்படி இருக்கும்? கோபமாக இருக்கிற இடத்துல எல்லோரும் சந்தோஷமாக போனால் எப்படி இருக்கும்? அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டது மாதிரி இருக்கும். எல்லோரும் சந்தோஷமாக சரி. ஏன்னா சொல்லுங்கள், எண்ணெய் ஊற்றுன மாதிரி இருக்கும். ஆமாம், அதாவது சந்தோஷமாக இருந்து, அதாவது நியாயப்படி சந்தோஷமாக இருந்து சந்தோஷிக்கிறவர்களை பார்த்து அநியாயமாக கோவப்படுறவங்க வைத்தறிச்சப்படுவாங்க. என்ன? ஆமாம், அதான் நடந்துகிட்ருக்கு. அவர்கள் எருசலேமுக்கு சபையாரால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் மறுபடியும் பாருங்கள், இந்த இதில் பாருங்கள், தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். இப்போ அவங்க செஞ்சதுன்னு சொல்லலை, மறுபடியும் இதெல்லாம் யார் வழி நடந்தது? முன்னாடி நம்ம போன நிகழ்ச்சியில் பார்த்தோம். தேவன் செய்தவைகளை சொன்னார்கள் அவர்கள் மூலமாக, தேவன் அவர்களை கொண்டு செய்தவர்களை சொன்னார்கள். இப்போ நாங்கள் செய்யலையா? இது கர்த்தர் நடத்துகிறார், இப்படி தான் நடத்துகிறார், இதுதான் அவருடைய முறைமை அப்படின்றாங்க. அப்பொழுது பரிசேயர் இருந்த சொல்கிறாங்க, உடனே எழுந்து இப்படி சொல்கிறாங்க, அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணி கூடுகிறார்கள், மிகுந்த தர்க்கம் உண்டாகுது. அப்போ பேதுரு இருக்கார். இப்போ எப்படி நடக்குதுன்னா கொஞ்சம் அந்த சீனை அப்படியே பார்ப்போம். அந்த சீனை அப்படி கொஞ்சம் பார்க்கலாமா? அந்தியோகியாவில் பிரச்சனை நடக்கு. உடனே அங்கே சண்டை போட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு குரூப்பு வித்தியாசமாக பேசுகிறாங்க.
அப்போது சபையில் உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க, இது சரியா இல்லையே, இது ஏன் நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம், கொஞ்சம் நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குல்ல, அங்கே போவோம், அங்கேருந்து தான் இந்த ஆளுங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேரை அனுப்புகிறாங்க. அவங்க வர்ற வழியில் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இங்கே வந்து சபையை கூட்டுறாங்க, சபை இருக்குது, சபையிட்ட சொல்கிறாங்க. முதல்ல சபையிட்ட சொல்லும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே உள்ள சில பேர் எந்திரிச்சு, ஓய் நீ சொல்கிறது தப்புவே அப்படின்றாங்க. என்னதுன்னா, இல்லை இவங்க வந்து விருத்த சேதனம் பண்ணாலே ஒழிய அவங்க வந்து ரசிக்கப்பட மாட்டாங்க, அவங்கள கட்டாயப்படுத்தியிருக்கணும் இங்கே அப்படின்றாங்க. உடனே என்ன ஆகுன்னா பேச்சுவார்த்தை முத்துது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே எல்லா மூப்பர்கள்லாம் உடனே சேர்றாங்க. மூப்பர்கள் இருக்கிறாங்க. சரி நம்ம இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கமிட்டி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி கூடுறாங்க. அந்த கமிட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சபையும் இருக்குது. முன்னாடி சபையாக எல்லாரும் இருந்தாங்க. இதுதான் இந்த எருசலேம் சபையை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பெரிய காட்சி. என்னென்னா, ஒரு பிரச்சனை, அதுவும் இறையியல் பிரச்சனை. அந்த பிரச்சனையை எல்லாரும் சபையில் உள்ள இந்த சிண்டுலேருந்து அந்த பெருசு வரைக்கும் உட்காந்துருக்காங்க. இல்லை இது எங்களுக்குள்ள பிரச்சனை, நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோன்னெலாம் கிடையாது. சபையாக உட்காந்துருக்குறாங்க. மூப்பர்கள், அப்போஸ்தலர்கள், அப்புறம் விசேஷித்தவர்கள் அவங்களும் இருக்கிறாங்க. இது வரைக்கும் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து என்ன செய்கிறாங்க, தலைவர்கள்லாம் சேர்ந்து பேசட்டும், நீங்கள் கேளுங்க. இது எங்கேயோ தனியாக எடுத்துக்கொண்டு நடக்கலை. நீங்கள் கவனிங்க. ஏதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரு முக்கியமான ஒரு கூட்டமானது ஏதோ தனியாக ஒரு ரிசோர்ட்லேயோ அல்லது 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ தனியாக ஒரு ரூமு போட்டு யோசிக்கலை. பொதுவாக எல்லாருமே ஏன்னா அந்தளவுக்கு முதிர்ச்சி அடைந்திருந்தாங்க. இது யோசிக்கக்கூடிய திறமை இருந்துச்சு அவங்களுக்கு.